ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகி. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகர் அவங்க வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, சார் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற நிகழ்வுக்காக வந்தார். அந்த ஜாதகர் 62 வயதை கடந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு, சார் பிரச்சனை ஹார்ட்டில் இல்லை, கெண்டைக்கால் தசை அப்படின்ற கால்ஃப் மசில்ஸில் இருக்குது, அதை நீங்கள் கரெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இது எப்படி நம்ம அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் நம்ம எவ்வளோ எளிமையாகவும் துல்லியமாகவும் சொல்கிறது பார்ப்போம். ஜாதகர் பிறந்த ஜனன லக்னம் கடக லக்னம், 62 வயதை கடந்து பயணிச்சுட்டு இருக்கிறப்ப அவருடைய அட்சய இலக்கணம் அப்படின்றது மகர அட்சய இலக்கணம், திருவோணம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். நமக்கு திருவோணம் 2ஆம் பாதம் அப்படின்னாலே தெரியும், இந்த காலகட்டங்களில் ஒரு திடீர் நிகழ்வு அப்படின்ற நிகழ்வு இருக்கும் அப்படின்னு நம்ம நவம்சத்தை சொல்லிடுவோம். இப்போ இந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏன் இந்த பிரச்சனையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கிர பகவான் ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறது சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அதாவது சுக்கிர பகவான் இவருக்கு 10ஆம் அதிபதி, 10ஆம் இடத்திற்குரிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் இவருக்கு ராகு பகவான் அவரும் 5ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 4ஆம் இடம் அப்படின்றது மேஷ வீட்டை குறிக்கும். இப்போ 4ஆம் இடம் அவர் இருதயம் ப்ராப்ளம்ன்றாரு, நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்கிறோம், 11ஆம் இடம் தான் அந்த கால்ஃப் மசில்ஸ் கெண்டைக்கால் தசையை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, மருத்துவத்திலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கெண்டைக்கால் அந்த தசை அந்த கால்ஃப் மசில் அப்படின்றது தான் செகண்டரி ஹார்ட். கீழே இருந்து உங்களுக்கு அந்த பிளட்டை மேலே பம்ப் பண்ணுறதுக்கு அந்த உறுப்பு தான் பயன்படுது. அப்போ அங்கே பாதிப்பு இருந்தது அப்படின்னா அதோட வெளிப்பாடு இருதயத்தில் தான் தெரியும். அப்போ அந்த நிகழ்வு எங்கே சரி செய்யணும் அப்படின்னா 11ஆம் பாவமாகிய கால்ஃப் மசில்ஸ் தான் சரி செய்யணும். இது என்ன நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த 10ஆம் அதிபதி சுக்கிர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறது சாதகமாக இருக்காது. அது சுக்கிர பகவான் வீடு தான், இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து பார்த்தாருன்னா அது சாதகமாக இருக்காது. அதே போல் ராகு பகவான் கேது பகவான் நம்ம அட்சய இலக்கணத்தில் சொல்லிடுவோம். அவங்க நில நீர் ராசிகள்லேருந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அது சாதகமாக இருக்காது. இப்போ இந்த ராகு பகவான் அப்படின்றது 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் என்ன சொல்லணும் அப்படின்னா பூர்வ புண்ணியம்னு சொல்லணும். இந்த காலகட்டத்தில் அந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லிடுவோம். அதே போல் 5ஆம் இடம் அப்படின்றது மரபணு, இந்த டிஎன்ஏ குறிக்கக்கூடிய நிகழ்வு அதுதான். அப்போ அந்த இடத்துல ஒரு திடீர் மாற்றம் உருவாகக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் செக்டர் 5 அப்படின்றது அதுவே அடிபடுது அப்படின்னா இவருக்கு இந்த காலகட்டங்களில் இது வெளிப்படுது. அப்போ இந்த ராகு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக அவரும் 11ஆம் இடத்தை பார்க்குறது அப்படின்றது இவருக்கு சாதகமில்லை. அது பிரச்சனை கால்ஃப் மசில்ஸில் நம்ம எளிமையாக சொல்லிட்டோம். இதே போல் ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு அதோட மூலம், அதோட ரூட் எங்கே இருக்குது, அந்த பிரச்சனை எங்கே இருக்குன்னு நம்ம எளிமையாக சொல்ல முடியும் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.